إن الحمد لله الحمد لله الذي وكفى وسلام على عباده الذين اصطفى صل وسلم على نبينا المصطفى وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد أيها الإخوان في الله أوصيكم أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له أضعافا كثيرا والله يقبل ويبسط وإليه ترجعون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يغفر الله للشهيد كل ذنب إلا الدين رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم முழுலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுக்கு எல்லா புகழும் உண்டாகும். இருளாக இருந்த இந்த உலகத்தை ஒளியாக வந்து அமைத்த உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் முஹம்மதி முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அன்னவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சாலிஹீன்கள் முஃமின்கள் ஷுஹதாக்கள் நல்லடியார்கள் எவர்களெல்லாம் அவர்களை கியாமத் பரிவந்தம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் கருணையும் என்று மறுவாகட்டும் மறுத்தாகட்டும். ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இச்சந்தர்ப்பத்திலேயும் இந்த நிலைமையிலும் அல்லாஹை பயந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் கட்டளையினும் வசியத்தையும் நசீகத்தையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் விதவிதமான சோதனைகளை கொடுத்தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்தை சோதனையாக வைத்திருக்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னதன், ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் விதவிதமான சோதனைகளை கொடுத்தான். வ ஃபித்னது உம்மதி அல் மால், என்னுடைய உம்மத்தினுடைய சோதனை தான் பணம், காசு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சோதனை ஒன்று இருக்கின்றது. பயங்கரமான சோதனை. எம்மில் அதிகமானவர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மாட்டிப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் கடன், அத்தைன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம், யா அல்லாஹ் என்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துடு, அதே போல கடனிலிருந்து என்னை பாதுகாத்துடு என்பதாக துஆ கேட்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாவமான விடயங்களிலிருந்து என்னை பாதுகாத்து துஆ கேட்டால் அது எங்களுக்கு மூளைக்கு படுது யா ரசூலல்லாஹ், ஆனால் கடனிலிருந்து நீங்கள் பாதுகாவல் தேட்டீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கடன் எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? இந்த கடனால எத்தனையோ பாவங்களை செய்கிறான். இந்த கடன் எத்தனையோ பாவங்களுக்கு வழிகாட்டுகிறது, எத்தனையோ பாவங்களின் பக்கமாக இட்டு செல்கிறது. இதா ஹத்தஸ கதீப், கடனாளி சில நேரம் பொய் பேச வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது.
கடன் எடுத்து டேட்டுக்கு கடன் கொடுக்காட்டி, கடன் கொடுத்தவர் கோல் பண்ண நேரத்துல வீட்டுல இருக்கிறவர் சொல்லுவாரு நான் வீட்டுல இல்ல, நான் வெளியே இருக்கிறேன் என்று. ஊர்ல இருக்கிறவர் சொல்லுவாரு நான் ஊர்ல இல்லைன்றுவார். போன் அடிக்கப்பட்டால் மனைவி கிட்ட சொல்லுவாரு நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு. பிள்ளைகிட்ட போனை கொடுத்து சொல்லுவாரு வாப்பா இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி சில நேரம் கடன் பொய்யின் பக்கமாக அவனை இட்டு செல்லும். கடன் எடுத்தவர் சில நேரம் போய் பேச வேண்டிய சூழ்நிலை நிலை ஏற்படும். வாக்களிப்பான், ஆனால் அதுக்கு மாறு செய்வான். கடன் எடுத்துட்டு ஒரு டேட்டை சொல்வார், ஒரு டைமை சொல்வார், இந்த டேட்டுக்கு இந்த டைமுக்கு நான் கடனை தாரேன் என்று. ஆனால் அந்த டேட்ல கொடுக்க மாட்டான். கோல் பண்ணி கேட்டால் நான் நாளைக்கு தாரேன் என்றுவார். அடுத்த கோல் பண்ணி கேட்டால் சொல்லுவார் அடுத்த நாள் மாலையில தாரேன், காலையில தாரேன் என்றுவார். காலையில கோல் பண்ணி கேட்டாலும் மாலையில கோல் பண்ணி கேட்டாலும் அதுக்கு அடுத்த நாள் தாரேன் என்றுவார். வாக்களித்தால் மாறு செய்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடனால் எத்தனை நட்புகள் பிரிஞ்சிருக்குது, எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறார்கள், எத்தனை கொலைகள் நடந்திருக்குது. கடனுடைய சுமை தாங்க முடியாமல் எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள் வந்திருக்கின்றது, பகைமை உருவாகி இருக்கின்றது. இதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன் பாவத்தின் பக்கம் இட்டு செல்வதனால், கடன் பல பாவங்களுக்கு காரணமாக இருப்பதனால் தான் நான் ஒவ்வொரு தொழுகைகளுக்கும் பின்னால கடன்ல இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் கொடுக்கிறது ஒரு இபாதத், கடன் கொடுக்கிறது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான். கடன் கேட்கக்கூடியவர் எந்த நோக்கத்துக்காக வேண்டி கடன் கேட்கிறார்? அவருடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நிவர்த்தி செஞ்சு கொள்வதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் உலகத்திலே ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை லேசிப்படுத்துகிறாரோ, நிவர்த்தி செய்கிறாரோ, அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் இவருடைய கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குவான். இது ஒரு உபகாரம். கடன் கொடுக்கிறது உபகாரம். இதனால உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அத்தைனு சுன்னா, கடன் கொடுக்கிறது சுன்னத், இபாதத் என்பதாக சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் கொடுக்கக்கூடியவர் பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, கடன் எடுக்கக்கூடியவரும் பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவதாக கடன் கொடுக்கக்கூடியவர் அவர் பேண வேண்டிய சில விஷயங்கள். ஒரு மனிதர் கடன் கேட்க வார நேரத்தில் எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர் கடன் கேட்கிறார் என்ற விஷயத்தை பார்க்க வேண்டும். பாவத்துக்காக வேண்டி கடன் கேட்கிறாரா, சூதுக்காக வேண்டி கடன் கேட்கிறாரா, எந்த நோக்கத்துக்காக வேண்டி கடன் கேட்கிறார் என்று சொல்லி விளங்கி வச்சுக் கொள்வோம். கடனை கொடுக்கிறதுக்கு முன்னால பாவத்துக்காக வேண்டி கடன் கேட்டால் அந்த நேரத்தில் கடன் கொடுப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்றது. ஒருத்தர் சூது விளையாடுறதுக்காக வேண்டி கடன் கேட்கிறார் என்றால் தெரிஞ்சுக்கிட்டு கடனை கொடுக்கிற சகோதரர்களை பாவம். ஒரு மனிதர் கடனை எடுத்தால் திருப்பி தரமாட்டார், அவருக்கு கடன் கொடுக்க கூடாது. ஏன் அவரை நாங்கள் சும்மா ஏன் பாவத்திலே போட வேண்டும்? ஒரு மனிதர் கடன் கேட்கிறார், தேவையில்லாமல் கடன் கேட்கிறார், இஸ்ராஃபுக்காக வேண்டிய கடன் கேட்கிறார், அவருக்கு நாங்கள் கடன் கொடுக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடன் கொடுக்கக்கூடியவர் கடன் கொடுக்கிற நேரத்தில் கஸ்து சவா, நன்மையை நாடி கொடுக்க வேண்டும். கடன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நான் ஒரு இபாதத்தை நிறைவேற்றுகிறேன், நான் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அமலுடைய இபாதத்துடைய நன்மையுடைய நீயத்தோடு தான் கடனை கொடுக்க வேண்டும். புகாரியுடைய ஹதீஸ் இருக்கிறது, இன்னமல் அமாலு பின்னியாத், நீயத்துகளை வைத்துதான், எண்ணங்களை வைத்துதான் அமல்களுக்கு கூலி கொடுக்கப்படும். அதனால கண்ணியத்துக்கூடியவர்களே, கடன் கொடுக்கிறது சுன்னத்து தான், ஆனால் கடன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு அமலை நிறைவேற்றுகிறேன், சுன்னத்தை நிறைவேற்றுகிறேன், அப்பதான் கொடுத்த கடனுக்குரிய சவாப் நன்மைகள் கிடைக்கும். ஒரு மனிதன் கடன் கொடுத்துட்டார், கடன் எடுத்த ஒரு கஷ்டவாளியாக இருந்தார், அந்த கஷ்டவாளிக்கு டைம் கொடுக்க வேண்டும், அவகாசம் கொடுக்க வேண்டும்.
உண்மையிலே கஷ்டவான் என்று தெரிஞ்சதுக்கு பின்னால காசை கேட்டு சல்லிய கேட்டு சகோதரிகளை அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவருக்கு கொஞ்சம் வசதி வரக்காட்டி நீங்க பாருங்க, டைம் ஒன்று கொடுங்க, அவகாசம் கொடுங்க. இஸ்லாம் இதை வர வைக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கடனை கொடுத்து டைமும் கொடுக்க வேண்டுமா, அவகாசமும் கொடுக்க வேண்டுமா? இதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்குது? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் ஹதீஸிலே சொன்னார்கள், மன் அம்தர முஸிரன் ஃபலஹு குல்லு யௌமின் மிஸ்லஹு ஸதகா. ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறார், ஒரு மனிதர் கடன் கொடுக்கிறார், கடன் எடுத்த ஒரு கஷ்டவாளி என்பதனால இன்னும் காலம் அவகாசம் கொடுக்கிறார், இன்னும் டைம் கொடுக்கிறார். 10ஆம் தேதி தாரேன்றவரு 10ஆம் தேதி தர கிடைக்கல, கஷ்டம், வசதி இல்ல, கடன் கொடுத்தவர் கால அவகாசம் கொடுக்கிறார், டைம் கொடுக்கிறார். இன்னும் நீங்க டைம் எடுத்துக் கொள்ளுங்கள், 5 அல்லது 10 நாளை எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன பிரயோஜனம் சகோதரிகளே? எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போது இதுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அவகாசம் கொடுத்தால், இன்னும் டைம் கொடுத்தால், இவர் எவ்வளவு தொகை கடன் கொடுத்தாரோ, எவ்வளவு தொகை கடன் கொடுத்தாரோ அதே தொகையை ஒவ்வொரு நாளும் சதகா செய்த நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதர் சகோதரிகளை 10,000 ரூபாய் கடன் எடுத்தார், 10ஆம் தேதி தாரேன் என்று சொன்னார். 10ஆம் தேதி கால் பண்ணி கேட்டால் அவர் சொல்றார், எனக்கு கஷ்டம் என்று, எனக்கு இன்னும் டைம் தான் என்று கேட்கிறார். எத்தனை நாள் தேவை சொல்றாரு? 10 நாள் தாங்க உதாரணமாக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, 10,000 ரூபாய் ஒவ்வொரு நாளும் 10 நாட்களாக சதகா கொடுத்து நன்மை எழுதப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் எவ்வளவு அழகா சொன்னார்கள் தெரியுமா? ஒரு மனிதர் கடன் கொடுத்து, கடன் எடுத்து ஒரு கஷ்டவாளியில் இருக்கும் போது அந்த தவணை வாரத்துக்கு முன்னால இன்னும் தவணை கொடுத்தார். உதாரணமாக 10ஆம் தேதி தாரேன் என்று சொன்னார். 10ஆம் தேதிக்கு முன்னாலே கடன் கொடுத்த ஒரு கால் பண்ணி சொல்றாரு, நீங்க கஷ்டவாளி என்று தெரியும், உங்களுக்கு வசதி இல்லை என்று தெரியும், இன்னொரு 10 நாள் நீங்க எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை என்றார். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் சகோதரிகளை கொடுத்த கடன் அளவு சதகா கொடுத்த நன்மை எழுதப்படுகிறது. அதே கடன் கொடுத்தவர் 10ஆம் தேதி கேட்கிறார், தவணை வந்ததுக்கு பின்னால கேட்கிறார், டேட் டைம் வந்ததுக்கு பின்னால கேட்கிறார். அவர் சொல்றார், எனக்கு கஷ்டம், வசதி இல்ல, உண்மையிலே தேடி பார்க்கிறார், கஷ்டவாளியாக இருக்கிறார். இப்ப அவர் டைம் கொடுக்கிறார். டைம் கொடுத்தாரு, கால அவகாசம் கொடுத்தாரு. கடன் கட்ட வேண்டிய டேட் வாரத்துக்கு முன்னால, கடன் கட்ட வேண்டிய டேட் வந்துட்டு, டைம் வந்துட்டு, டைம் உண்டாகிட்டு, இவருடைய கஷ்டத்தை விளங்கி இவர் என்ன செய்யறார்? கால அவகாசம் கொடுக்கிறார். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு அருமையாக சொன்னார்கள் என்று பாருங்கள். கர்மனுடைய விஷயத்திலே சகோதரிகளே, அவர் கொடுத்த கடன் தொகையை 2ஆக மடக்கி, 2ஆக பெருக்கி ஒவ்வொரு நாளும் சதகா கொடுத்த நன்மைகள் அவனுக்கு பதிவாக்கப்படும் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். சாதாரண விஷயம் இல்ல சகோதரிகளே. கடன் எடுத்த உண்மையாக கஷ்டவாளியாக இருந்தார், இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்கம் என்ன தெரியுமா? கடன் கொடுத்தவர் ஒன்றோ கடனை தர தேவையில்லை என்று சொல்லி ஹலாலாக்கட்டும், அல்லது கொடுத்த கடனில் ஏதாவது ஒரு தொகையை குறைக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். என்ன பெனிஃபிட் கிடைக்குது சகோதரிகளே? என்ன பிரயோஜனம் கிடைக்குது? என்ன நன்மை கிடைக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுதில்லுஹுல்லாஹு யௌமன் அதில்ல இல்லா தில்லுஹு. நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சூரியனை தலைக்கு மேலால கொண்டு வந்து வைக்கப்பட்டதுக்கு பின்னால சிலர்களுக்கு அரிசியுடைய நிழலை கொடுப்பான். அந்த நிழலை பெற்றவர்கள் சூரியனுடைய வெப்பம் அவர்களுக்கு ஏற்படாது. சூரியனுடைய வெப்பத்துடைய அசாப் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு கடனை கொடுத்து அந்த கடனை தர தேவையில்லை என்று சொல்லி ஹலாலாக்கி போடுகிறாரோ, சதகாவாக ஆக்கி போடுகிறாரோ, அல்லது கொடுத்த கடனில் ஏதாவது ஒரு தொகையை குறைக்கிறாரோ, அவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிஷுடைய நிழலை கொடுப்பான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். சாதாரண விஷயம் இல்லை சகோதரிகளே. புகாரில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பனு இஸ்ரேல் காலத்தில் ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார். மலக்குல் மௌத் அவர்கள் வந்து கேட்கிறார், நீங்க என்ன அமல் செஞ்சிருக்கீங்க உலகத்துல?
அவர் சொல்றார், மாலம், எனக்கு தெரியாது, நான் என்ன நன்மையான காரியம் செஞ்சேன் என்று சொல்லி எனக்கு தெரியாது. மலக் அவர்கள் சொல்கிறார்கள், நல்லா யோசிச்சுப்பார், நல்லா யோசிச்சுப்பார். அவர் சொல்றாரு, எனக்கு இந்த ஒன்றும் தெரியாது, ஆனா நான் உலகத்துல வியாபாரம் செஞ்சேன். வியாபாரம் செய்யற நேரத்தில் சில மனிதர்கள் எனக்கு கடன் தர இருந்துச்சு. அதுல வசதி வாய்ப்பு பெற்றவர்களும் இருந்தார்கள், கஷ்டவாதிகளும் இருந்தார்கள். வசதி வாய்ப்பு பெற்றவர்களுக்கு நான் கால அவகாசம் கொடுத்தேன். வசதி இல்லாதவர்களுக்கு கடனை தர தேவையில்லை என்று சொல்லி நான் மன்னிச்சுட்டேன் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு சொன்னார்கள், ஃபஉத்ஹிலல் ஜன்னah. இந்த ஒரு சிபத்தான தன்மையின் காரணமாக அந்த மனிதனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதியாக கபூல் செய்யப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, சாதாரணமான விஷயம் இல்லை, இவைகள் சாதாரணமான விஷயம் அல்ல. கால அவகாசம் கொடுக்கிறது கடன் எடுத்தவருக்கு, உண்மையாக கஷ்டவாளியாக இருந்தார், அல்லது கடனை தர தேவையில்லை என்று சொல்லி ஹலால் ஆக்கி போடுறது, சதகாவாக ஆக்கி போடுறது, அல்லது எடுத்த கடன்ல கொஞ்சத்தை குறைச்சு போடுறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மிகப்பெரிய நன்மைகள் அதில் இருக்கின்றது. அடுத்ததாக கடன் கொடுக்கக்கூடியவர் கொடுத்த கடனை கிதாபத்து தைன், அந்த கடனை எழுத வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபக்துபு இதா ததாயன்து பிதைனின். கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யப்பட்ட அதை எழுதுங்க. சகோதரனாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, இனபந்துக்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய ஒழுக்கம், கொடுத்த கடனை எழுதுவீங்க. ஒரு எக்ரிமெண்ட் அடிச்சுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்றைக்கு கடனை கொடுத்துட்டு கேட்க போனா உங்ககிட்ட என்ன ஆதாரம் கேட்கிறாங்களா இல்லையா? நான் அந்த கடனை தரமாட்டேன், நீ எங்க வேண்டாலும் போகலாம், எங்க வேண்டாலும் போகலாம், நீ எனக்கு கடன் தந்ததுக்கு என்ன ஆதாரம், என்ன ஷஹாதத், என்ன சாட்சி இருக்குது? எழுதாதி சகோதரர்கள், என்ன சாட்சி? இன்றைக்கு சகோதரர்கள் கடனுடைய விஷயத்துல கடன்களை சரியாக எழுதாம எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ மக்கள் பொய் சொல்லியா திரிகிறார்கள். மஸ்ஜிதுக்கு முறைப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள், ஷரியா கவுன்சிலுக்கு முறைப்பாடுகளை கொண்டு வருகிறார்கள். ஏன்? சரியாக கடன் கொடுக்கும் பொழுது அந்த கடனுடைய அந்த ஒப்பந்தத்தை எழுதல்ல. நான் இவ்வளவு கடன் கொடுக்கிறேன், இவர் இவ்வளவு கடன் எடுக்கிறார், இந்த டேட்டை திருப்பி தாரேன் என்று சொல்றார், எழுதவில்லை. சகோதரர்களே, இந்த இடத்துல அனுபவம் பெற்றவர்கள் இருப்பீர்கள். லட்சக்கணக்கில் கடனை கொடுத்து சகோதரர்களை தராம தலைமறைவாக இருக்கிறான், தைரியமாக சுத்தி திரிகிறான். கடன் எடுத்ததுக்கு கொடுத்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, எந்த கிதாபத்தும் இல்லை. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கடன் கொடுக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, அந்த கடனுடைய தொகையை எழுத வேண்டும், கடனை எழுத வேண்டும். ஒரு எக்ரிமெண்ட் என்று சரி சகோதரர்களை அடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடன் எடுக்கக்கூடியவர் அவர் பேண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. கடன் எடுக்கக்கூடியவர் தேவைக்காக வேண்டி கடன் எடுக்க வேண்டும். கடனை எடுக்கிற நேரத்தில் இந்த கடனை நான் இன்ஷா அல்லாஹ் திருப்பி கொடுப்பேன் என்ற அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும், அந்த நோக்கத்தில் இருக்க வேண்டும். இல்லாம கடன் எடுக்கக்கூடியவர் நான் இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டேன், நான் இவனுக்கு பொழு வைப்பேன் என்ற இந்த எண்ணத்தில் எடுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹத அம்பால நாஸ் யுரீது அதாஹா. ஒரு மனிதர் கடன் எடுக்கிறார், கடன் எடுக்கிற நேரத்தில் அவருடைய நோக்கமே நியத், இந்த கடன் நான் திருப்பி கொடுப்பேன் என்று இருந்தால் அல்லாஹு அன், அல்லாஹ் இந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை, வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். யாரு கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடனை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் என்ற நியத்தோட எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அத்லஃபல்லாஹு அன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவனை அழித்து விடுவார். உலமாக்கள் சொல்கிறார்கள், அழித்து விடுவான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன்றோ இவனுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்தி விடுவான், அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே மரணங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான், அல்லது இவனுடைய ஏனைய சொத்துக்களை எல்லாம் அழித்து விடுவான், அல்லது ஏனைய இருக்கக்கூடிய மீதமான சொத்துக்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான், அல்லது கபூரிலே எதற்காக வேதனை செய்யப்படுவான் என்பதாக உலமாக்கள் சகோதரிகளை விளக்கம் எழுதுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் எடுக்கும் பொழுது அந்த கடனை திருப்பி கொடுக்க இயலுமாகுமா? எங்கட வருமானம் போதுமா? நான் செய்யக்கூடிய வியாபாரம் வருமானம் போதுமா என்று பார்க்க வேண்டும்.
சுமக்க இயலாத கடன்களை சகோதரர்களை வாங்கக்கூடாது. அதிகமான கடன்களை வாங்கி இன்றைக்கு எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன்களை வாங்கி தலைமறைவாக இருக்கிறார்கள். எங்கென்று தெரியா எல்லாம் வீட்டுக்கு தேடி வருகிறார்கள். சுமக்க முடியாத கடன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இரவிலே வந்து மனைவியை குழந்தைகளை பார்த்துட்டு காலையோட காலையாக போகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதனால் எங்களுக்கு சுமக்க முடியுமான கடன்களை தான் வாங்க வேண்டும். கடன் எடுத்தவர் எந்த டேட்ல கடனை தாரேன் என்று சொன்னாரோ அந்த டேட்டை சகோதரிகள் உரிய முறையில் கொடுக்க வேண்டும். வாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 10ஆம் தேதி தாரேன் என்று சொல்லி கடனை எடுத்தாரா 10ஆம் தேதியை கொடுக்க வேண்டும், இல்லாட்டி அதுக்கு முன்னால கொடுக்க வேண்டும். 10ஆம் தேதி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லையா 9ஆம் தேதியை சகோதரர்களை கோல் பண்ணி கடன் எடுத்திருக்கிற சொல்லணும், நாளைக்கு உங்களுக்கு நான் கடன் தர வேண்டிய டேட் டைம் எனக்கு வசதி இல்லை, கால அவகாசம் தாங்க, சந்தோஷப்படுவார். இல்லாட்டி சகோதரர்களே டேட் டைம் சொல்றது இதோ நாளைக்கு தாரேன், இதோ 2-3 நாள் தாரேன், கோல் பண்ணினா சகோதரிகள் கோல் ஆன்சர் இல்லை, இவர நம்பரை பிளாக் பண்ணி போடுறது, இவரை பேசுறது மனைவி விட்டு பேசுறது அவர் இல்லைன்னு சொல்லு, பிள்ளைகளை விட்டு பேசுறார், பாப்பா இல்ல ஊர்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரிகள் எத்தனை பேர் கடன் வாங்கி தலைமறைவாக இருக்கிறார். சிலர்கள் இருக்கிறார்கள் கடன் கேட்பார்கள், இந்த டேட்ல தாரேன் என்று சொல்வார், சரி அந்த டேட்ல கொடுப்பார். 2வது தடவை அவருக்கு கடன் கேட்பார், இந்த டேட்ல தாரேன் என்று சொல்வார், சரி அதே டேட்ல கடனை கொடுப்பார். 3வது தடவையாக ஒரு பெரிய ஒரு தொகையை கேட்பார். இவரும் பாப்பாரு 1வது தடவை கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் சரியா டேட்டுக்கு தந்தார், 2வது தடவையும் டேட்டுக்கு தந்தார், 3வது தடவையும் நாங்க கொடுப்போம், பெரிய ஒரு தொகையை கேட்கிறார், நம்பிக்கையானவர். பெரிய ஒரு தொகையை கொடுத்தா ஆள் அட்ரஸே காணும். எத்தனையோ நடந்திருக்கு சகோதரிகளே. அதனால சகோதரிகளை கடன் எடுக்கும் பொழுது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்னைக்கு அதிகமானவர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தர்களையும் அணுகி அவரோட பேசக்கூடிய நேரத்தில் எடுத்த கடன்களை பற்றி பேசுவார்கள். வாழ்றதா சாவறதா என்று சொல்லி அவர்கள் பேசுவார்கள். இரவிலே படுக்க போற நேரத்திலையும் சுபவிலே எழும்புற நேரத்திலும் கடனுடைய சிந்தனை, அவ்வளவு கடன். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கடன் சாதாரணமான விஷயம் அல்ல, பயங்கரமான விஷயம், மிகவும் ஆபத்தானது கடன். பயந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தா போகிறான், மௌத்தா போற நேரத்தில் வஅலைஹி தைன், அவன் கடன்காரனாக மௌத்தா போனால் அவன் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தா போறான். சுப்ஹான். கடனாளியாக மௌத்தா போறது பெரிய பாவம். அஹ்மதுடைய ஹதீஸ் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு சபையில் இருக்கிறார்கள். முஹம்மது பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்க ஜனாசாக்கள் வைக்கப்படக்கூடிய ஒரு இடம், பள்ளியுடைய முற்றம், அதில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபி அவர்களும் இருக்கிறாங்க. திடீரென நபி அவர்கள் வானத்தளவில் பார்த்தார். வானத்தை பார்த்து நபி அவர்கள் தலையை கீழே குனித்துக் கொண்டார்கள். நெத்திலே கையை வைத்துக் கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மஷ்ஷதீத் மஷ்ஷதீத், என்ன ஒரு அபாயமான ஒரு பயங்கரமான செய்தி ஒன்று ஜிப்ரீல் கொண்டாந்தார்கள். இந்த சஹாபி சொல்றார், நாங்க ஒன்றும் கேட்கல, அன்றைய நாள் ஒன்றும் கேட்கல, நபியோட பேசல, நபியோட முகம் மாறி கவலையில இருந்துச்சு. அடுத்த நாள் நான் பேத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் பேத்து கேட்டேன், யா ரசூலல்லாஹ் மஷ்ஷதீத் மஷ்ஷதீத், யா ரசூலல்லாஹ் நேத்து நீங்க பள்ளியிலே முற்றத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வஹீயை சொன்னதாக சொன்னீங்க, அது அபாயமான பயங்கரமான செய்தி என்பதாக சொன்னீங்க, யா ரசூலல்லாஹ் அது என்ன, அது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பயங்கரமான செய்தி தெரியுமா, எவ்வளவு பயங்கரமான செய்தி தெரியுமா? இது ஃபி ஷஹீத், ஷஹீதுடைய விஷயத்துல இறக்கப்பட்ட, ஷஹீதுடைய விஷயத்துல சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செய்தி. யுத்தத்தில் ஒரு மனிதர் ஷஹீத் ஆகிறார். சும்மா ஆஷா, அல்லாஹ் திரும்ப உயிர் கொடுக்கிறான். சும்மா குதில ஃபீ சபீலில்லாஹ், 2வது தடவையாக ஷஹீத் ஆகிறார். சும்மா ஆஷா, திரும்ப அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான். சும்மா குதில ஃபீ சபீலில்லாஹ், 3வது தடவையாகவும் ஷஹீத் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
மூன்று தடவைகளும் அந்த ஷஹீத் யுத்தத்துல ஷஹீதாகினாலும் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், கடனை தவிர அவருடைய ரூஹ் சொர்க்கம் போக முடியாம அங்கு இங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. லா யதுகுலுல் ஜன்னத ஹத்தா யுக்லா தைனு, இவருடைய கடனை நிறைவேற்றப்படாத வரை அவர் சொர்க்கம் போக மாட்டார் என்பதை அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எவ்வளவு பயங்கரமான செய்தி! ஒரு ஷஹீதுடைய நன்மை என்ன? சுப்ஹானல்லாஹ், அவருடைய இரத்தம் கீழே விடுகிறதுக்கு முன்னால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். அதே ஒரு மனிதர் மூன்று தடவைகள் யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டு அவருக்கு கடன் இருந்தால் அவர் சொர்க்கம் போக மாட்டார், அந்த கடனை அடைக்கப்படும் வரை. எவ்வளவு பயங்கரமான செய்தி சகோதரிகள்! நாங்கள் நாம் எம்மாத்திரம் ஷஹீதுடைய நிலைமை அது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு ஜனாசாவை தொழிப்பதற்காக இனி வந்தார். அவருடைய வளமை, இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க ஈக்குதான் சொல்லி கேட்பார்கள். அந்த ஜனாசாவை தொழுவிக்க முசல்லாக போன நபி அவர்கள் ஒன்றும் கேட்கல, மறந்துட்டு ஞாபகம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த மனிதர் யாருக்காவது கடன் கொடுக்க ஈக்குதா? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், தீனாரான், 2 தீனார்கள் கொடுக்க ஈக்குது. எங்கட பாசில சும்மா பேசிக்கொள்ளதாக இருந்தா 2 ரூபா, 2 தீனார் கொடுக்க ஈக்குது யா ரசூலல்லாஹ். நபியம் உடனே முஸல்லாவிலிருந்து வெளியே வந்து, சல்லு பிசாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவிச்சுக்கோங்க, கடன்காரனுக்கு நான் தொழுவிக்க மாட்டேன் என்றார்கள். உடனே அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அந்த 2 தீனாரை நான் பொறுப்பெடுக்கிறேன், தொழுவீங்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அபு கத்தாதா நீங்க பொறுப்பெடுப்பீங்களா? ஓ யா ரசூலல்லாஹ், நான் பொறுப்பெடுக்கிறேன். அந்த ஜனாசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தார்கள். அடக்கம் செய்யப்பட்டது அடுத்த நாள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள், ஏ அபா கத்தாதா, அந்த 2 தீனாரை நீங்க கொடுத்துட்டீங்களா? யா ரசூலல்லாஹ், தூஃபி அம்ஸ், நேத்து தானே மௌத்தா போனார் யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே நபியுடைய முகங்கள் அப்படியே மாறிச்சு. அடுத்த நாள் 2வது நாள் கேட்டார்கள், அபா கத்தாதா அண்ணா, அந்த 2 தீனாரை கடன் கொடுத்துட்டீங்களா? சுப்ஹானல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஓ இன்றைக்கு தான் நான் கொடுத்தேன் யா ரசூலல்லாஹ் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை என்று சொன்னார்கள், அல் ஆன் பரத ஜில்தத்துஹு, எப்ப நான் அந்த சஹாபி அந்த மனிதரை அடக்கம் செஞ்சோமோ, அந்த 2 தீனார் கடனுக்காக வேண்டி மூட்டப்பட்ட நெருப்பு இன்றைக்கு தான் அணைக்கப்பட்டுச்சின்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, 2 தீனார் ஒரு சஹாபி பொறுப்பெடுத்தும் நபி அவர்கள் தொழுவிக்கும் சஹாபாக்கள் பின்னாலே தொடர்ந்து அந்த 2 தீனார் கடனுக்காக வேண்டி 2 நாட்கள் போன்று அந்த கடனை கொடுக்க சகோதரர்களை பொறுப்பெடுத்த சஹாபி அந்த 2 நாட்களாக நெருப்பிலே அந்த மனிதர் இருந்தார். சுப்ஹானல்லாஹ். கபர்லே பலகீனமான ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் வாப்பா மௌத்தாகி கபூல்ல இருக்கிறார், ஏன் வாப்பா கபூல்ல எப்படி இருக்கிறார் யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், கபூல்ல நெருப்புல இருக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்க யா ரசூலல்லாஹ்? பி அதமி சதாதி தைன், உங்களுடைய வாப்பா கடனாளியாக மௌத்தா போய்த்திருக்கிறார், கடனை அடைச்சிட்டு மௌத்தா போகல, இதனால கபூல்ல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நேரத்திலே ஓடி போனார் குடும்பத்துக்கு. என் வாப்பா யாருக்கெல்லாம் கடன் கேட்டார். சகோதரிகளே, யாருக்கெல்லாம் கடனோ அந்த கடன் எல்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால வந்து, யா ரசூலல்லாஹ், என் வாப்பா இப்ப கபூல் எப்படி இருக்கிறார்? சொன்னார்கள், அல் ஆன் பரத ஜில்தத்துஹு, இப்பதான் அவருடைய உடம்பு குளிராக இருக்கிறது. இவ்வளவு நாள் கடனை அடைக்காமல் கடனாளியாக மௌத்தாகினதின் காரணமாக கபூலிலே நெருப்பிலே பிறந்து கொண்டிருந்தார் என்பதாக சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எத்தனை மனிதர்கள் கடனாளியாக இப்ப கபூலிலே நெருப்பில் இருக்கிறார்கள்? யோசிக்க வேண்டும் சகோதரிகளே. நாங்க எவ்வளவு கடன்கள் வைத்திருக்கிறோம், எங்கட எவ்வளவு கடன் இருக்குது, திடீரென நாங்க மௌத்தா போன ஹாலாத் என்ன, நிலைமை என்ன? நாங்க எடுத்த கடன் எங்க மனைவிக்கு தெரியுமா? நாங்க எடுத்த கடன் எங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே,
ஜனாசாவை பள்ளிக்கு உள்ள கொண்டாந்து வைக்கப்பட்டதுக்கு பின்னால ஹஸ்ரத் அவர்கள் சொல்வார்கள், இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருந்தால் பிள்ளைகள் கிட்ட கேட்டுக்கோங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ கடனாளிகள் ஜனாசாவை பார்த்துட்டு கவலையோடு பேசிருப்பார். எத்தனை கடன்காரர்கள் தான் தொழுகைக்கு வருகிறார்கள், எத்தனையோ கடன்காரர்கள் தான் தொழாமல் ஜனாசாவை பார்த்துட்டு போராக இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இன்றைக்கு சிலர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஒரு ஆள் மௌத்தா போனார், ஏன் இவர் அவருக்கு கடன் கொடுக்க வைக்குது, கடன் தொல்லை இல்லை. அல்லாஹுக்கு பாதுகாப்பேன். அல்லாஹ் பயங்கரம் சகோதரர்களே, அவரை மௌத்தா போனாலும் கடன் எடுத்தவர் இருக்கிறார், அவருடைய பொறுப்பு நீங்க குடும்பத்தை அணுகி கடனை கொடுத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் இருந்தாலும் கடன் தான் சகோதரர்களே. ரெண்டு தீனாருக்காக ஒருவர் கபரிலே வேதனை செய்யப்பட்டான்னு சொன்ன ஹாலாத் நினைச்சுப்பார். இன்னைக்கு நண்பன் கிட்ட கேட்கிறோம், 50 ரூபான்னு தாங்க, 100 ரூபான்னு தாங்க, புறவு தாரே, நாளைக்கு தாரே, நந்திக்கு தாரே என்று கேட்கிறார். மறக்கிறோமா இல்லையா? நண்பரும் மறக்கிறார், நாங்களும் மறக்கிறோம். ஒரு கடைக்கு போனா ஒரு 5 ரூபா 10 ரூபா மிஸ் ஆகுது, நாங்க சொல்றோம் நாளைக்கு தாரோம், இல்லாட்டி நாங்க அடுத்த நாள் பொருட்கள் வாங்க வார நேரத்தை திருப்பி தாரோம். மறக்கிறோமா இல்லையா சகோதரிகளே? கடைக்காரர் சொல்றாரு 1 ரூபா தரக்கு சில்லறை இல்ல, வாகனக்காரர் சொல்றாரு 1 ரூபா தரக்கு சில்லறை இல்ல, சேஞ்ச் இல்ல, புறத்தாரே. அந்த கடைக்காரரும் மறக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், யோசிச்சு பாருங்க, நாங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்கு. இன்னைக்கு ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க சகோதரிகளே, ஆன்லைன் பிசினஸ் செய்யறாங்க. திடீரென்று மௌத்தா போனா விசேடமாக பெண்கள் செய்கிறார்கள். அந்த ஒரு ஜனாசா அந்த நேரத்தில் கோல் பண்ணி கேட்டாங்க, ஹசரத் என் மகள் ஆன்லைன் பிசினஸ் செஞ்சிருக்கிறான், கோல்கள் வருது, பொருட்கள் ஆர்டர் பண்ணினேன், ஆர்டர் வந்துட்டான், என் மகள் மௌத்தா ஹசரத், என்ன செய்யற? கண்ணியத்துக்குரிய சகோதரி, இது மாதிரி எத்தனை நிலைமைகள் உண்டாக இருக்கும். ஒன்றையிலே யாரெல்லாம் பொருட்களை சகோதரர்களை ஆர்டர் பண்ணியிருப்பார்கள், திடீர்னு மௌத்தா போன குடும்பத்தில் யாருக்கு தெரியும்? அதனால கண்ணியத்துக்குரியவர்களே, கடனை எழுதி வைக்க வேண்டும், எடுத்த கடனை எழுதி வைக்க வேண்டும். அதாக முக்கியம். தலைவணி கடையை சரி வைத்துக் கொள்ளுங்கள். மனைவிக்கு சொல்லுங்க, நான் இவர்கிட்ட இவ்வளவு கடன் எடுத்திருக்கிறேன், நான் மௌத்தா போனா அடைத்து விடுங்கள். பிள்ளைகிட்ட சொல்ல வேணும், நான் கடன் எடுத்திருக்கிறேன், எழுத வேண்டும் சகோதரர்களை, எழுதி காட்ட வேண்டும். நான் மௌத்தா போனா அடக்கம் செய்வதற்கு முன்னுக்கால என் கடன்களை அடக்கம் செஞ்சிடுங்க. இது ஆக முக்கியம் சகோதரர்களே. இந்த கேள்வி எழுதுங்க, யோசிச்சு பாருங்க. நான் யாருக்கு 1 ரூபா எடுத்திருக்கிறேன், 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா எடுத்திருக்கிறேன், நான் யாருக்கு கொடுக்க இருக்குது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 1 ரூபா இருந்தாலும் கடனாளியாக 1 ரூபா கடனாளியாக மௌத்தா போனா நரகத்திலே, அந்த கபூரிலே நெருப்பில் இருக்கவே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு அதிகமானவர்கள் கடன் பிசினஸ் தான் செய்கிறார், செக் பிசினஸ் செய்கிறார்கள். மனைவிக்கு தெரியாத எங்கெங்கெல்லாம் கடன் எடுத்திருக்கிறார், எங்கெங்கெல்லாம் செக் கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கும் தெரியா, திடீரென்று மௌத்தா போறார், கடனாளியாக மௌத்தா போறார். அந்த ஒரு ஜனாசா சகோதரர்களே, அவர் மௌத்தா கூடிய நேரத்தில் 23 லட்சம் கடன். சுபஹானல்லாஹ். குடும்பங்கள் சகோதரர்களை பயப்படி, இதை நாங்க எப்படி கொடுக்கிறது, எங்களுக்கிட்டே வசதி இல்லை. அல்லாஹ் மன்னிக்க வேணும் சகோதரர்களே. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் ஆபத்தானது, பயங்கரமானது. அதை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சகோதரர்களை தவிர்ந்து கொள்வதுதான் நல்லம். அப்படித்தான் சகோதரர்களை நாங்கள் கடன் எடுத்திருந்தால், கடனாளியாக இருந்தால், அந்த கடன்களை நிறைவேற்றக்கூடிய அந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும். கடனாளியாக மட்டுமே மௌத்தாக்கிறார், யா அல்லாஹ் துஆ கேட்க வேண்டும். ஒரு அடிமை வந்தார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து, யா அலி, நான் கடனாளியாக இருக்கிறேன், உரிமை சீட்டு எழுதப்பட்டிருக்குது, சல்லி இல்ல, காசு இல்ல. சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஒரு துஆவை நான் கற்றுத்தாரேன், அந்த துஆவை நீங்க தினமும் ஓதுங்க. அவங்களுக்கு மலையளவு கடன் இருந்தாலும் இல்லா போய் சொல்லித்தாங்களே. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவா. உலமாக்கள் இந்த துஆவை எழுதி கொள்ளுங்கள், பாடமாக்குங்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓதுங்கள். சுபஹானல்லாஹ், வரலாற்றுகளில் எழுதப்படுகிறது, அந்த அடிமை இந்த துஆவை ஓதினாரு. சுபஹானல்லாஹ், அவருடைய அனைத்து கடன்களையும் அவர் கொடுத்துட்டு
உரிமை சீட்டுக்காக வேண்டி இருக்கக்கூடிய அனைத்து காசுகளையும் கொடுத்து அவர் விடுதலை பெற்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்னொரு துஆவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். சுப்ஹானல்லாஹ். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுமக்க முடியாத கடன்கள் இருந்துச்சு, சுமக்க முடியாத கடன் ஓடினார்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய அனைத்து கடன்களும் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடன் என்பது ஆபத்தானது, பயங்கரமானது. எடுத்த கடன்களை எழுதி வைக்க வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்கு சகோதரிகளை அதை எத்தி வைக்க வேண்டும், சொல்ல வேண்டும் இவருடைய கடன் எடுத்திருக்கிறேன் என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மிகவும் ஆபத்தானது, மிகவும் பயங்கரமானது. எத்தனையோ பேர் இந்த கடனுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள், நாடு கடந்தும் இருக்கிறார்கள். எங்கதான் நாடு கடந்து ஊர் கடந்து போனாலும் தப்பினாலும் சகோதரிகளே, கடனாளி கபுல்லை தப்ப முடியாது, அல்லாஹ் கிட்ட தப்ப முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆரோக்கியமாக வாழ வைத்து கடன் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு தருவானாக. கடைசியாக சகோதரிகளே, நிர்வாகத்தினர்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தும்படியாக சொன்னார்கள். அதுதான் அஹதியா. இங்கே அஹதியா ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ் என்று சொல்லி பார்ட் டைம் ஆரம்பிக்கப்பட்டு மிக அழகாக நன்றாக நடைபெற்றுக் கொண்டு போகுது. அதே போல அஹதியாவும் மிக நன்றாக நடைபெற்றுக் கொண்டு போகுது. அதனால நிர்வாகத்தினர்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான், எங்களுடைய பிள்ளைகளை அந்த அஹதியாக்கு நாங்கள் அனுப்ப வேண்டும். யூனிவர்சிட்டி போற நேரத்தில் சகோதரிகளே, தர்மாச்சாரிய அஹதியா எக்ஸாம் இது சகோதரர்களை பிரயோஜனம் அளிக்கும். 5 or 10 மார்க்ஸ்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால எங்களுடைய பிள்ளைகள் இந்த மார்க்கத்தின் பக்கம் நாங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா தெரியா, வஜ்ஜஹத் தெரியா, அத்தஹியாத் தெரியா. மாணவர்கள் மதரசாவுக்கு இன்றைக்கு வாரார்கள், ஃபாத்திஹா ஓத சொன்னா இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீமோட முடிச்சு போடுறாங்க. ஏன் தெரியா? வஜ்ஜஹத் ஓத சொன்னா தெரியா, அத்தஹியாத் ஓத சொன்னா தெரியா, மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்கள் தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக் கொள்கிறேன். ஒரு இடத்துல உண்மையாக நடந்த சம்பவம் சகோதரி. ஒருத்தர் அவருடைய வாப்பாவை அடக்கம் செஞ்சுட்டு வந்து வீட்டில் அழுந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஊருடைய ஹதீப் அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். மவுத் என்பது எல்லாத்துக்கும் இருக்குதான், பொறுமையாக இருங்க. பாப்பா மவுத்தாகிறது கவலைதான், பொறுமையாக இருங்கன்னு சொல்லி ஆறுதல் சொன்னார். அவரு ஹசரத் கிட்ட சொல்றாரு, ஹசரத் என்ன வாப்பா மௌத்தா போனது எனக்கு கவலைதான், ஆனா நான் அதை நினைச்சு அழல. நான் வாப்பட ஜனாசாவை தொழுறதுக்காக நீ பள்ளிக்கு போன நேரத்துல பள்ளி ஹசரத் அவங்க குடும்பத்துல யாராவது இருந்தா ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க என்று சொன்னே, பின்னுக்கு இருந்து என்ன யாரோ தள்ளி விட்டார். முன்னுக்கு போய் தொழுவீங்கன்னு தள்ளி விட்டார். யாருன்னு தெரிய ஹசரத், நானும் பின்னுக்கு வரையலாம் அப்படியே தொழுவிச்சேன். ஆனா என்ன கவலை தெரியுமா, எனக்கு ஃபாத்திஹா தெரியாது, தக்பீர் மட்டும் தான் சொன்னேன். அந்த 4 தக்பீர்களுக்கு இடையில என்ன ஓடுறது தெரியாது. வாப்பட ஜனாசாவை கூட தொழுகையை கூட சரியாக தொழுவிக்காம நான் அடக்கம் செஞ்சிட்டேனே, இதை நினைச்சுதான் கவலைப்படுறேன் என்று சொல்லி அணுந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அதனால எங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தின் பக்கம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை பழக்க வேண்டும், மார்க்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், குர்ஆன் ஓத தெரிய வேண்டும். நாங்க மௌத்தாகினாலும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை உருவாக்கிட்டு போக வேண்டும். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இந்த பள்ளியில எப்படி பார்ட் டைம் மதரசா மிக அழகாக நடக்கிறதோ அதே போல நீங்களும் அந்த அஹதியாவுடைய விஷயத்துல ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, கண்ணியமான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, கண்ணியமான உஸ்தாதுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.